welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த தோரணம் வந்து பார்க்க போறோம். நவராத்திரி வர போகுது இல்ல, நவராத்திரிக்கு வந்து எல்லாரும் ஏதாச்சும் ஒரு கைவினை பொருள் செஞ்சு அவங்க வீட்ல நீங்க கொலுவா வைப்பீங்க. நான் எங்க வீட்ல கொலுலாம் வைக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு வந்து இந்த தோரணம் எப்படி செய்யறது அப்படிங்கிறது சிம்பிள், ரொம்ப சிம்பிள் டியூட்டோரியலா உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். நம்ம இந்த தோரணம் பண்றதுக்கு வந்து நான் வந்து இந்த டோர்னுடைய இதுதான் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ என் கையில வந்து இப்போ என்கிட்ட வந்து மெஷரிங் டேப் இல்லை, பட் இது நான் ஆல்ரெடி அளந்துட்டேன். இது வந்து 47 இன்ச்சஸ் இருக்கு. நீங்க உங்க வீட்டில் எந்த டோருடைய மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இங்கே வந்து ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் இது வந்து 47 இன்ச்சஸ் கிடையாது, நான் சும்மா லைன் மாதிரி வரைஞ்சி அதை வந்து 47 இன்ச்சஸ் அது பண்ணியிருக்கேன். 47 இன்ச்சஸ்னால் நமக்கு ரெண்டு சைட்லேயும் ஒரு இன்ச்சு போயிடுச்சுன்னா நம்ம 45 இன்ச்சஸ்னால் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு இதுவும் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அந்த தோரணம் வேணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி எத்தனை தோரணம் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு இதுவும் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, நான் வந்து இந்த இது வந்து என்னோடது வந்து 4 இன்ச்சஸ், அந்த இதுக்கு அந்த தோரணம் வந்து 4 இன்ச்சஸ் தான் வைடு வரும். ஸோ அந்த இதை கால்குலேட் பண்ணி நான் ஒரு மாதிரி குத்துமதிப்பாக தான் நான் போட்டிருக்கேன். 9 வரும் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். பட் ஒன்ஸ் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இட் மே சேஞ்ச், இட் மே வேரி. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் பார்த்து எப்பயுமே ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து அது தப்பு கிடையாது நமக்கு. ஸோ நான் இங்கே வந்து 9 போட்டிருக்கேன். இந்த இது வந்து முக்கோணம் கிடையாது இல்லையா, இது வந்து ட்ரையாங்கிள் கிடையாது, ஆனால் இது வந்து அந்த தோரணம் ஷேப். ஸோ இது மாதிரி முதல்ல ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. டயக்ராம் போட்டுட்டு என்ன மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து வேண்டி இருக்கும், அந்த இது வந்து ஃபுல் இது வந்து வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் கட் பண்ணிட்டேன். இங்கே வந்து இந்த இது இப்படி நீங்கள் வந்து ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இது வந்து விட்த்து வந்து 4 இன்ச்சஸுக்கு, இந்த ஹைட்டு வந்து 6 இன்ச்சஸுக்கு. இந்த ரெண்டுமே இப்போ இந்த இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதனுடைய மிட் பாயிண்ட் இங்கே இருக்கிற இந்த 4ல் வந்து மிட் பாயிண்ட் வந்து 2 இன்ச்சஸ். இந்த 2 இன்ச்சஸ்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா அந்த ஃபுல் மிட் பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மிட் பாயிண்டில் இருந்து இந்த எண்டு மிட் பாயிண்ட், இந்த பாட்டம் மிட் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே இருந்து இந்த சைடு 2 இன்ச்சஸ், இந்த சைடு 2 இன்ச்சஸ் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து இதனுடைய இதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் அங்கே பண்ணிடுவேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு மெஷர் அண்ட் ட்ரா ஃபார் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு 2 இன்ச்சஸ், இந்த சைடு 2 இன்ச்சஸ் இது பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பீஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் சாய்ஸஸ் வச்சுருக்கேன். நான் இங்கே நிறைய ஃபேப்ரிக்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நமக்கு வந்து இந்த இதுக்கு நம்ம இந்த தோரணம் இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ரிச் ஃபேப்ரிக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ் ஃபேப்ரிக்ஸ் தான். எங்கள் அம்மா எனக்கு இந்த ப்ளவுஸில் என்னால் தைக்க முடியாது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த ஃபேப்ரிக்ஸ். ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஃபேப்ரிக், இந்த ஒரு ப்ளவுஸ் பீஸ் காட்டினேன்ல, அந்த ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். அந்த இது வந்து 47 இன்ச்சஸ்க்கு எடுத்து கட் பண்ணி இது வந்து அகலம் வந்து 3.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். இந்த இது வந்து 3.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். சரியா? இப்போ இந்த இதில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேன்வாஸ் இருக்குல்ல, இது வந்து கேன்வாஸ் சொல்லுவாங்க, பக்ரம் சொல்லுவாங்க, இது ஃபியூசிபிள் இன்டர்ஃபேஸிங் சொல்லுவாங்க. ஸோ எதுனாலும் இந்த இது அயர்ன் பண்ணிங்கன்னா ஒட்டிடும். இந்த இது கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தோரணத்துக்கெலாம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் இடம் விட்டு இது பண்ணிக்கோங்க, ஒட்டிக்கோங்க. இது வந்து இந்த ஃபேப்ரிக். இந்த இதுக்கு பின்னாடி லைனிங் நான் வந்து இந்த ஃபேப்ரிக் சூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ஏதாவது ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு பழைய டாப் ஒன்று இருந்தது, அந்த இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
இங்கே இந்த இது வந்து தோரணத்துக்கு இந்த பிங்க் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி வரும். இது வந்து நான் இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிளாக கட் பண்ணியிருக்கேன் சரியா. ஆனால் இதுலேயுமே அந்த கேன்வாஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி நம்ம ஒட்டிடணும். இதையும் ஒட்டிடணும் இந்த ஷேப்புக்கு. ஆனால் ஃபுல் அதே ஷேப்புக்கு இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் சின்னதாக இது பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு பிரிக்கும் போது நமக்கு கரெக்டாக வரும். நான் வந்து ஏற்கனவே சொன்ன அண்ட் அதே மாதிரி லைனிங் இதுவும் வந்து சும்மா ஏதோ ஒரு ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் எல்லாம் கரெக்டாக வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே எல்லாமே ஒரே கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே சேம் கலர் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு வேறு கலர்ஸ் மல்டி கலராக வேணும்னா அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் சரியா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பீசஸ் தான் நம்ம முதல்ல தைக்கணும். இதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தைக்கணும். இப்போ இந்த இது இருக்குது இல்லையா, இந்த இதையும் இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு இந்த ஷேப்புக்கு நம்ம தைக்கணும். மேலே தைக்க வேண்டாம், இந்த 3 இது மட்டும், இந்த 3 போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம தைக்கணும். இப்படி இந்த ரெண்டு பீசஸையும் இந்த மாதிரி வச்சுக்குவோம். வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இது மேலே, இந்த கேன்வாஸ் மேலே தைக்கக்கூடாது, தைக்காமல் இந்த கேன்வாஸ்க்கு பக்கத்தில் தைக்கணும். நான் இதை எல்லாத்தையுமே தைச்சிட்டேன். இப்போ இதை வந்து இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் கட் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப பல்க் இருக்காது. இப்போ இதை நம்ம திருப்ப போகிறோம். கேர்ஃபுல்லாக திருப்புங்க. இப்போ இந்த இதை வந்து இதே மாதிரி நம்ம டாப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது வந்து நான் டாப் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒன்று வந்து டாப் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணோம். இதில் டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்துலேயும் டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே நான் டாப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து அந்த மெயின் பட்டி எடுத்திருக்கேன். அந்த இதில் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த லேஸ் வைக்க போகிறேன். என்கிட்ட இந்த லேஸ் இருந்தது, அதனால நான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் டிசைன் ஃபேப்ரிக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதை வைக்க கூட வேண்டாம், அப்படியே பிளெயினாக கூட விட்டுடலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் அட்டாச் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை வந்து நான் தச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது ஹேங்கிங் மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கடையிலே கிடைக்கும், இந்த மாதிரிலாம் கடையில் கிடைக்கும். பட் நான் இது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நான் செஞ்சு காட்டல, அண்ட் இது நான் இப்போ யூஸ் பண்ணல. நீங்கள் இது மாதிரியும் யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இதுக்கு பேர் லட்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இது மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து ட்ரையல் பார்த்தேன். இது வந்து 3.5 by 3.5க்கு வந்து ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரமாக வெட்டிக்கோங்க. 3.5 நீங்கள் இன்னும் குட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 inches உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து இந்த ஃப்ரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டார்க்கர் ஷேட் கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த கோல்டன் சும்மா இந்த டிஷ்யூ மாதிரி இருக்கும்ல அந்த இது எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஜக்கார்ட் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி இது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோட இதுக்கு வந்து கோல்டன் வந்து நல்லா இருக்கும்ன்றதுனால நான் அதை எடுத்திருக்கேன். இது வந்து 3.5 by 3.5. இது வந்து ஒரு இன்ச்சுக்கு வெட்டிக்கோங்க. நான் வந்து இது 1 inch இல்லைன்னா 1.5 inchக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரிப்பு வெட்டிக்கோங்க. அதாவது உங்கள் ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிப் இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இது நம்ம வெட்டியாச்சு சரியா. இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறது பார்ப்போம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு வந்து இது வந்து இந்த கோட்டாப்பட்டி லேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இவ்வளோதான், கொஞ்சம் தான் இருந்தது, ட்ரையல் பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ மீதி வந்து இப்போ இல்லை. பட் என்கிட்ட வேறு கோல்டன் ரோப் இருக்குது. உங்ககிட்ட கோல்டன் ரோப் வேறு இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது இருக்குல்ல, இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க.
நீங்கள் இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கூட இது பண்ணலாம், இல்லைன்னா இப்படி சும்மா குத்து மதிப்பாக கூட ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பட்டி, இந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு பட்டி எடுத்தோம்ல, இதை வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். இதில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு வந்து நம்ம ஹாஃபாக மடிச்சுட்டு இப்படி தைக்க ஆரம்பிக்கணும். தைக்க ஆரம்பிக்கும் போது இப்படி மடித்து இப்போ மடித்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். ஒவ்வொரு ப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ளீட்ஸை வைக்கிறதுக்கு நம்ம இப்படி இதை அமுக்கி விடணும். இதே மாதிரி நான் இதையும் ஸ்ட்ரிப்பையும் இதே மாதிரி லேஸ் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஐ மீன் ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, இந்த இது இருக்குல்ல, நம்ம இங்கே இந்த செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணோம்ல, இதில் வந்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நீங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் தைக்கணும். இப்போ இது ஃபுல்லாக தைச்சாச்சு. நம்ம தைச்சதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பி டாப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா, இது வந்து நமக்கு அடுத்த இதுக்கு தேவை. ஸோ அதனால் இதை வந்து நான் இப்போ கட் பண்ணி இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி கோல்டன் ரோப் இருக்குது, இந்த மாதிரி கோல்டன் ரோப் இருக்குது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி இருக்குல்ல, இப்படி வைக்கக்கூடாது, நீங்கள் இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதை இப்படி வச்சு இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் தைக்கணும். சரியா? தைச்சிங்கன்னா உங்களுக்கு லட்கன் ரெடி ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த கயரை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டாக ரெடி ஆயிரும். சரியா? இது மாதிரி நான் மற்றது எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 8 இதுவுமே இது மாதிரி நான் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து இனி நம்ம கையாட்ட தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்படி கையாட்ட வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நான் சும்மா நீடில் த்ரெட் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், சும்மா நீட்டாக இருக்கணுன்றதுக்காக. இந்த இது எல்லாத்துலேயுமே நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன். சும்மா ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணேன் நான். ஸோ அதனால் இது வந்து காட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த நம்ம டோரில் மாட்டுறதுக்கு வந்து நமக்கு அந்த ரிங்ஸ் மாதிரி வேணும். நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ரிங் இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரி சும்மா அந்த கீ ரிங்ஸ் இருக்கும்ல அது மாதிரி இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா இந்த மாதிரி டி ரிங்ஸ் சொல்லுவோம். இந்த டி ரிங்ஸ் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இந்த டி ரிங்கை வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 இன்ச்சுக்கு துணி எடுத்து அதை வந்து நான் இந்த மாதிரி தச்சு வச்சுருக்கேன். சின்னதாக பட்டி மாதிரி தச்சு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கார்னரில் இதை வச்சுக்குவோம். இந்த துணி வந்து நம்ம அந்த டாப் போர்ஷன். சரியா? இப்போ இந்த இது வந்து இதனுடைய பாட்டம் போர்ஷன். இதை வந்து இதில் வச்சு இந்த இது வந்து நீங்கள் கீழே இருக்கிற போர்ஷன் மட்டும் தைக்க வேண்டாம். அதாவது 3 சைட்ஸ் மட்டும் தைச்சா போதும். இந்த சைடு, இந்த கீழே சைடு, அந்த சைடு, அது மட்டும் தைச்சா போதும். அந்த சைடு தைக்கும் போது இந்த டி ரிங்கை வச்சு அந்த சைடில் வச்சு தைக்கணும். சரியா? பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல் 3 சைட்ஸ் நான் தைச்சிட்டேன். இந்த சைடு இந்த சைடும் நான் தைச்சிட்டேன். சரியா? இப்போ இதை வந்து நான் திருப்ப போகிறேன். இப்போ இந்த இது வந்து
இந்த இது இருக்குல்ல, இந்த போர்ஷன் கீழ் போர்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் லேசாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இது இருக்குல்ல, இதை வந்து இப்படி இதுக்குள்ளே வச்சிடணும். இதுக்குள்ளே வச்சுட்டு இதை வந்து இப்போது நம்ம இப்படி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதை வந்து இது உள்ளே வந்து நம்ம இந்த திக்கு கேன்வாஸ் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம இப்படி அழுத்தி அழுத்தி நீங்கள் வந்து ஒரு தடவை அயர்ன் பண்ணிட்டு பண்ணணும்னா இன்னும் கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். சரியா? அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக வரும், நல்ல பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இந்த 1 2 இந்த இது இவ்வளோ இடத்துக்கு நான் எவ்வளோ இடம் விட்டு நான் இப்படி வைக்கிறேன். ஸோ இப்படி வச்சுட்டு இதை அகெயின் நான் பின் பண்ணிட போகிறேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாக பண்ண போகிறேன், பின் பண்ண போகிறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் தைக்கலை. இது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்ம வந்து சிரமப்பட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் தைக்க போகிறேன். சரியா? பார்த்தீங்கன்னா நான் தச்சு முடிச்சுட்டு இந்த இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த இதில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ எஸ், என்னங்க பார்த்தீங்களா இந்த தோரணம் இது பண்ணுறது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து சும்மா நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் என்னோட கற்பனையில் என்னென்ன இருக்கோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் என்கிட்ட என்னென்ன குந்தன் ஸ்டோன்ஸு அதெல்லாம் என்ன இருந்துச்சோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தனியாக இந்த இதுக்கு வந்து இந்த ஸ்வஸ்திக் மாதிரிலாம் கிடைக்கும், வேறு இது மாதிரி கிடைக்கும், குந்தன் பேட்ச் ஒர்க் கிடைக்கும், அந்த இது கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து அதெல்லாம் வாங்கலை. சரி, வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம எப்படி ரொம்ப க்யூட்டான ஒரு இதாக மாற்றிட்டோம்ல, நம்ம ஆர்ட் ஒர்க்காக மாற்றிருக்கோம். நவராத்திரினாலே இதுதான் மெயின் திங். அவங்கவுங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வெளியே வர்றதுக்கு தான் நவராத்திரி வந்து வீட்டில் கொண்டாடுவாங்க. அம்மா எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நானும் அந்த மாதிரி என்னோட க்ரியேட்டிவிட்டியை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டுட்டோரியலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயினாக நம்ம படித்தது வந்து இந்த டேசல்ஸ் ஆர் இது லட்கன்ஸ் எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் உங்களுடைய டோர் இது எவ்வளோ விட்த் எவ்வளோங்கிறது பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட வீட்லேயே வந்து ஒரு சில பேரோட பூஜை ரூமுக்கு நான் வைக்கணும் அப்படின்னா நான் வந்து இன்னும் சின்னது மேபி இந்த சைஸ் தான் வந்திருக்கும், 5 தான் வந்திருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ப்ளவுஸ் பீஸில் வந்து நீங்கள் நிறையா இது கூட பண்ணலாம். தோரணம் வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வேற மாதிரி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஃபுல்லாக வெறும் ஸ்டிச்சிங்கே இல்லாமல் வெறும் ஒட்டுற மாதிரி இது கூட நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பார்த்து நவராத்திரியை ரொம்ப ஹாப்பியாக, அதுவும் கொலு வைக்கிறவங்கெல்லாம் வந்து இன்னும் சூப்பராக பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னும் சிம்பிளாக ஏதாச்சும் வேறு ஏதாவது ஒரு டுட்டோரியலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care and stay safe.